ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம முன்னாடியே என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரை எப்படி யூஸ் பண்ணலாம், அதில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, அதை ஜாவாவில் எப்படி யூஸ் பண்ணுவோம், பைத்தானில் எப்படி யூஸ் பண்ணுவோம். ஃப்ராங்காக சொல்ல போனால் பெருசாக எந்த விதமான சேஞ்சஸுமே கிடையாதுங்க. எல்லாமே ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஏன்னா ப்ளஸ் ஆப்ரேஷன் வந்து ஜாவாவில் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி தான் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பைத்தான்லேயும் ஒர்க் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு டன். ஸோ அடுத்த ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னு பார்க்கலாம். ஸோ ரிலேஷன் ஆப்ரேட்டர்னால் என்னென்னா ஒரு நம்பர் வச்சுருக்கீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க. இல்லைனா ரிலேஷனில் வந்து நீங்கள் கம்பேரிட்டர் ஆப்ரேட்டர்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட் நம்ம ஐடிக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜாவா கோடு கீழே நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த கிளாஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர் ஜாவா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் கோட் பேக்கேஜ் கீழேயும் ஒரு பைத்தான் ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். அதே மாதிரி ரிலேஷனல் ஆப்ரேட்டர் பைத்தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜாவா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம முன்னாடியே பேசின மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஜாவா ஃபைலை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணுன்னாவே நமக்கு என்ன தேவை? மெயின் மெத்தட் தேவை. ஸோ ஃபஸ்ட்டு மெயின் மெத்தடை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ மெயின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இப்போ வந்து நீங்கள் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்ன ஆப்ரேட்டர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஐஃபன் ஓர் கொலன். ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணலாமா? ஈக்குவல். ஸோ ஈக்குவல்ட்டுனா ஒரு வேல்யூவை இன்னொரு வேல்யூக்கு அசைன் பண்ணுறது தான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் A is equal to 10, A is equal to 5, அதுதான் ஈக்குவல். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஈக்குவல் இருக்குது. ஸோ டபுள் ஈக்குவல்ட்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறது. ஸோ எங்கிட்ட 2 இன்புட் இருக்குது, அந்த 2 இன்புட்டையும் கம்பேர் பண்ணுறேன். எந்த இன்புட் வந்து பெருசு, எந்த இன்புட் சின்னது, அந்த கம்பேரிஷன் செக். இல்லை அது 2 இன்புட் சேமாக, ஸோ சேமாக இருக்கிறதுனால நம்ம சேமாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு டபுள் ஈக்குவல் யூஸ் பண்ணோம். ஸோ ஓகே, ஸோ அதே மாதிரி நாட் ஈக்குவல், ரெண்டும் நாட் ஈக்குவலாக இருக்கா, ஸோ 2 சேமாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு டபுள் ஈக்குவல், 2 சேமாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நாட் ஈக்குவல், டேரக்ட் ஆப்போசிட். அதே மாதிரி லெஸ் தெனாக இருக்கா, இல்லை கிரேட்டர் தெனாக இருக்கா. ஸோ அதே மாதிரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருக்கா, அதே மாதிரி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் இருக்கா. ஸோ இந்த மாதிரி எல்லா கண்டிஷனும் செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவல், அப்புறம் நாட் ஈக்குவல், அப்புறம் லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ எல்லாத்துக்கும் சிம்பிளான எக்ஸாம்பிளே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரிலேஷனல் ஆப்ரேட்டர், அதாவது கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்னாவே நமக்கு 2 இன்புட்ஸ் வேணும். ஸோ அந்த 2 இன்புட் தான் நான் வேலிட் பண்ண முடியும். ஸோ ஆஸ் யூஷுவல் int x is equal to 10, ஸோ int y is equal to 5. ஸோ இப்போ எனக்கு 2 இன்புட் இருக்குது. ஸோ நீங்கள் நார்மலாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் எல்லாம் கேட்கலாம், ஸோ இந்த எல்லா ஆப்ரேட்டரும் என்ன அவுட்புட் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அ பூலியன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ ஈக்குவலான்னு கேட்டிங்கன்னா 2 ஈக்குவலாக இருந்தால் ட்ரூன்னு கொடுக்கும், ஈக்குவலாக இல்லைனா ஃபால்ஸ்னு கொடுக்கும். நமக்கு வந்து இப்போ 2ல் எது பெருசு சின்னது அதெல்லாம் நமக்கு கொடுக்காது. இட் ஆல்வேஸ் கிவ்ஸ் பூலியன் வேல்யூ. செக் பண்ணி பார்த்தலாமா? ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இன்ட்டு ரிசல்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு கூட டேரெக்டாக நம்ம சிஸ் அவுட்லேயே போட்டுக்கலாம். ஸோ system.printlnல என்ன போடுறோன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவல். ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா ஈக்குவலான்னு செக் பண்ணுறோம், ஈக்குவல் செக். ஸோ அதை என்ன பண்ணலான்னா ஒரு ப்ராக்கெட்டில் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன செக் பண்ணுறேன்னா எக்ஸ் is equal to y. ஸோ என்ன இந்த இடத்துல நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா எக்ஸும் ஒய்யும் சேமான்னு நான் செக் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் வந்து 10, ஒய் வந்து 5. அஃப்கோர்ஸ் இட் இஸ் நாட் ஈக்குவல். ஸோ அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? இந்த இடத்துல ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். செக் பண்ணலாமா? ஸோ இதெல்லாம் எந்த இடத்துல அதிகமாக யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிஷனல் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணும்போது, அதாவது கண்டிஷனுங்கிறேன் இஃப் கண்டிஷன் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ரன் பார்த்தலாமா? ஓகே, ஸோ ஃபால்ஸ் வந்திருக்கா. ஸோ இப்படி தான் நம்ம செக் பண்ணோம். ஓகே, இது அப்படியே நம்ம பைத்தான்லேயும் ஒரு டைம் பண்ணி பார்த்தலாம். அதுக்கப்புறம் 1 by 1 எல்லா ஆப்ரேட்டரும் செக் பண்ணி பார்த்தலாம். ஸோ பைத்தானில் அப்படியே பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னது டேட்டா டைப்பெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நெசசரி நமக்கு கிடையாதுங்க. ஸோ டேரெக்டாக நம்ம வேல்யூவை கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஆல் வி நீட் இஸ் அ பிரிண்ட், அவ்வளோதான். ஸோ ஈக்குவல் செக். அதே மாதிரி ப்ளஸ் கொடுக்கக்கூடாது, கம்மா கொடுக்கணும். ஏன்னா எப்போ ப்ளஸ் கொடுப்பீங்க அப்படின்னா 2 பக்கமும் ஒரே மாதிரி டேட்டா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ப்ளஸ் கொடுப்பீங்க, இல்லைனா கம்மா தான் ஏன்னா கம்மா கொடுத்து ஸோ இந்த ஸ்ட்ரிங்கோட வர அவுட்புட் எனக்கு மெர்ஜ் பண்ணி காட்டுங்க
அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணலாமா? ஸோ இங்கே நமக்கு என்ன வரணும்? அஃப்கோர்ஸ் வில் கெட் ஃபால்ஸ். ஓகே, ஸோ ஆப்ரேஷன் வைஸ் பைத்தானாக இருக்கட்டும் ஜாவாவாக இருக்கட்டும் இட் வில் ஒர்க் த சேம் வே. ஸோ இந்த கோலன் வந்து செமிகோலன் வந்து பார்த்தீங்கன்னா இட் நாட் நெசசரி. ஓகே, ஸோ சேவ் பண்ணிக்கலாம். இப்போது பேக் டு ஜாவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ரேஷனையும் ஒரே டைமில் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஈக்குவலான்னு செக் பண்ணி பார்த்துட்டோமா? ஸோ அதே மாதிரி என்ன பண்ணலாம்னா நாட் ஈக்குவல்டான்னு செக் பண்ணலாம். ஸோ எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய். ஸோ ஆப்வியஸாக நமக்கு அவுட்புட் தெரியும் x10 y5. ஸோ ரெண்டுமே நாட் ஈக்குவல் தான். ஸோ அப்போ எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்னு கொடுத்தீங்கன்னா இட்ஸ் அ கண்டிஷன், இட்ஸ் அ வேலிட். ஸோ எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்ங்கிறது இட்ஸ் ட்ரூ. ஸோ எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்க்கு ஈக்குவலாக இல்லை. ஸோ அதனால் இது என்ன பண்ணணும், நமக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணணும். இங்கே வந்து ஈக்குவலான்னு செக் பண்ணுறேன், இட் நாட் ஈக்குவல். ஸோ அதனால் ஃபால்ஸ். இங்கே நாட் ஈக்குவலான்னு செக் பண்ணுறேன், எஸ் இட் இஸ் நாட் ஈக்குவல். ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணிடுச்சு, ட்ரூ ரிட்டர்ன் பண்ணோம். அதையும் செக் பண்ணி பார்த்தலாமா? ஓகே, ஸோ நமக்கு இப்போ ட்ரூ வந்துடுச்சா? ஸோ அடுத்த என்ன ஆப்ரேஷன்? ஸோ ஆப்வியஸாக இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ லெஸ் தென்னா என்ன, கிரேட்டர் தென்னா என்ன? ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்தலாமா கையோட? சிம்பிள் ஒன், ரைட்? ஸோ இங்கே வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் செக் ஆர் லெஸ் தென் செக். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், எக்ஸ் வந்து ஒய்யை விட லெஸ் தென்னு செக் பண்ணுறேன். சாரி, ஸோ எக்ஸ் லெஸ் தென் ஒய்யான்னு போட்டேன். ஓகே, எக்ஸ் லெஸ் தென் ஒய்யான்னு நான் செக் பண்ணுறேன். அதாவது எக்ஸ் வந்து ஒய்யை விட சின்னதான்னு செக் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் ஒய்யை விட சின்னதாக இருந்தால் இட் வில் டன் ட்ரூ. பட் இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் வந்து ஒய்யை விட பெருசு. அப்போ இங்கே என்ன, ஃபால்ஸ் வரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி அடுத்தது கிரேட்டர் தென் செக். ஸோ கிரேட்டர் தென் செக்கில் என்ன பண்ணுவோம், அதுக்கு அப்படியே ஆப்போசிட். இந்த இடத்துல லெஸ் தெனுக்கு பதிலாக கிரேட்டர் தென். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகணும், எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய்ன்னு செக் பண்ணுறோம். அதாவது எக்ஸ் ஒய்யை விட பெருசா? ஆமாம், எக்ஸ் வந்து ஒய்யை விட பெருசு. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும், ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுமா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன அவுட்கம் எதிர்பார்க்குறோம், இட்ஸ் அ ஃபால்ஸ் ஹியர். ஏன்னா எக்ஸ் வந்து இட்ஸ் நாட் ஸ்மாலர் தென் ஒய். ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸ் ஒய்யை விட பெருசு. ஸோ இட்ஸ் ட்ரூ ஹியர். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது இதை ரன் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் ரன் பண்ணிடுறேன். ஸோ நம்ம எதிர்பார்த்த அவுட்கம் நமக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ட்ரூ, ஸோ ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்கம் தான் வந்திருக்கு. பட் வாட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு? ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஸோ இன்ட் ஏ ஆர் இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 10. அதே மாதிரி இன்ட் பி ஈக்குவல் டு 10. இப்போ ரெண்டுமே சேமாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல்டான்னு செக் பண்ணலாம். ஸோ நார்மலாக இந்த இடத்துல ஸோ லெஸ் தென் ஈக்குவல் செக். ஸோ இந்த இடத்துல எக்ஸ் இதுதான் லெஸ் தென் செக். ஸோ எக்ஸ் லெஸ் தென் ஒய்னா என்ன அர்த்தம்னா எக்ஸை விட ஒய் சின்னதான்னு செக் பண்ணுறேன். பட் இந்த ரெண்டுமே சேமுங்கிறது நமக்கு என்ன அவுட்கம் வரும், ஸோ எக்ஸ் ஒய்யை விட சின்னதான்னு கேட்டால் இட்ஸ் நாட். பட் பெருசும் கிடையாது சிறுசும் கிடையாது. அப்போ என்ன பண்ணோம், டிஃபால்ட்டாக இது நமக்கு ட்ரூ தான் ரிட்டர்ன் பண்ணும். பார்த்துடலாமா? சாரி, மை பேட். ஸோ என்ன சொல்ல வருதுன்னா எக்ஸ் லெஸ் தென் ஒய்ன்னு செக் பண்ணோம். ஸோ எக்ஸ் என்ன 10, ஒய் வந்து என்ன 10. ஸோ ஏ வந்து மை பேட். ஸோ இட் இஸ் ஏபி, ரைட்? ஸோ ஏ லெஸ் தென் பி. ஸோ நான் என்ன கேட்குறேன், ஏ லெஸ் தென் பின்னு கேட்குறேன். ஸோ ஏ என்ன 10, பி வந்து 10. ஸோ ஏ வந்து கண்டிப்பாக பியை விட சின்னது கிடையாது, அதே மாதிரி பெருசும் கிடையாது. ஸோ இட்ஸ் ஈக்குவல். ஸோ நீங்கள் எந்த சினாரியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஈக்குவலாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படிங்கிற சுச்சுவேஷனில் மட்டும்தான் நீங்கள் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் போடணும். இப்போ நம்ம ரன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ட்ரூ கிடைக்கும். பிகாஸ் அதை விட சின்னது கிடையாது, பட் ஈக்குவலான்னு செக் பண்ணுறேன், எஸ் ஈக்குவல். ஸோ அப்போ நமக்கு ட்ரூ வந்துருச்சு. அதேமாதிரி அடுத்து ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஈக்குவல் செக் பண்ணுறோம். ஸோ ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். ஸோ இப்போயும் அதே மாதிரி தான் நடக்கும். ஏ வந்து பியோட பெருசான்னு செக் பண்ணுறேன். ஏ வந்து பியோட பெருசு கிடையாது, பட் ஆனால் ஈக்குவல். பட் நார்மலாக நீங்கள் வெறும் கிரேட்டர் தென் மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸ் தான் கிடைக்கும். பட் இப்போ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு போட்டதுனால நமக்கு ட்ரூ கிடைக்கும். செக் பண்ணி பார்க்கலாமா?
ஸோ ரைட் கிளிக் அண்ட் ரன். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, நமக்கு ட்ரூ வந்துடுச்சா? ஸோ இந்த மாதிரி ஸோ எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம தான் டிஃபைன் பண்ணணும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே பைத்தான்லேயே ட்ரை பண்ணி பார்த்தலாமா? ஸோ சிம்பிளாக என்ன பண்ண போகிறோன்னா, இதை ஈக்குவல் செக் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். Control-C. ஸோ நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் இல்லையா? ஸோ Control-V here. ஸோ பிரிண்ட் எல்லாசி. ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம பிரிண்ட்னு மாடிஃபை பண்ணிக்கலாம். Control-V. நீங்கள் சிம்பிளாக ரீப்ளேஸ் கூட பண்ணிக்கலாம், பட் ஓகே, லெட்ஸ் டூ திஸ். Control-V. ஸோ இந்த இடத்துல ஏன்னா நமக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ் சிம்பிள் ஹியர், ஆஷ். ஸோ அதே மாதிரி ப்ளஸ் கொடுக்கக்கூடாது இல்லையா, நம்ம கம்மா தான் கொடுக்கணும். ஸோ நமக்கு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா pretty much சேம் தான் வரும். ஸோ இங்கே நமக்கு ஏபி மிஸ்ஸிங்கா. ஸோ A is equal to 10, அதே மாதிரி B is equal to 10. நமக்கு கோலன் தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போது நமக்கு இங்கேயும் கோலன் தேவையில்லை இல்லையா, ஏன்னா இது பைத்தானில் கோலன் இஸ் நாட் நெசசரி ஹியர். ஓகே, ஸோ இப்போ இந்த அவுட்கம் பார்த்துக்கோங்க, ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ ட்ரூ. ஸோ இதே அவுட்கம் தான் நமக்கு இங்கேயும் வரும். ஸோ இதே செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபால்ஸ் ஹியர், அதே மாதிரி கீழே என்ன வரும், நமக்கு ட்ரூ வரும். ஓகே, ஸோ டேட்டா சேம் பட் லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட், பட் அவுட்கம் என்ன வரும்னு பார்த்தலாமா? பார்த்தீங்கன்னா சேம் அவுட்கம் தான், ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ 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 ட்ரூ. ஓகே, ஸோ அவுட்கம் சேம் தாங்க. அதே மாதிரி ஜாவாலையும் இதில் இன்னொரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாவாவில் ட்ரூன்னு வரும்போது எல்லாமே ஸ்மால் லெட்டரில் தான் வரும், ட்ரூ ஃபால்ஸ் எல்லாமே. பட் பைத்தானை பொறுத்த வரைக்கும் ட்ரூ ஃபால்ஸ் எல்லாமே எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்டா தான் ஸ்டார்ட் ஆகும், அன்லைக் ஜாவா. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஸோ அது எந்த இடத்துல எப்படி நீங்கள் பட் ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எந்த இடத்துல கிரேட்டர் தான் ஆர் இஸ் ஈக்குவல் டு யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல வெறும் கிரேட்டர் தான் யூஸ் பண்ணணும், இல்லை எந்த இடத்துல வெறும் லெஸ் தென் ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இட்ஸ் அப் டு அஸ். ஸோ நம்ம தான் டிஃபைன் பண்ணணும். ஏன்னா தப்பான இடத்துல தப்பானதை யூஸ் பண்ணோம்னா என்டையர் ரிசல்ட்டே நமக்கு என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பார்க்கலாம்னா அடுத்த வீடியோவில் நம்ம பிடிஎஸ் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.